டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 மாடல் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 3 வேரியன்ட் வரும். இந்த பேசிக் மாடல் வந்து டிஸ்க் இல்லாமல் ட்ரம் வேரியன்ட் வரும். அதுக்கடுத்து டிஸ்கோட வரும். அதுக்கடுத்து வித் ஸ்மார்ட் கண்ட்ரோட வரும். இப்போ பார்க்க போகிறது டிஸ்க் மாடல் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வரும். இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்னால உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எங்கே நடுவில் நிற்க வேண்டியதில்லை. டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 ரோட்டபிள் டிஸ்க் வரும். இதனால என்னன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ரோல் உள்ள பூரா ஹோல்ஸ் இருக்கனால உங்களுக்கு வண்டியில் ஸ்பீடாக போகும்போது உங்களுக்கு ஏர்ஸ் உள்ளே போய் ஒரு டிஸ்கோ லைஃப் கூட்டி கொடுக்கும். அதனால பிரேக் எமிஷன் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் சஸ்பென்ஷனால உங்களுக்கு மேடு படுத்துக்கும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் கொடுத்துப்பாங்க. இந்த டிஆர்எல் எல்இடி லைட் கொடுத்துப்பாங்க. இது வந்து பகலில் வந்து உங்களுக்கு எரிஞ்சிட்டனால உங்களுக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இது இந்த லைட் வந்து கலஞ்சல் இது எல்இடி எல்லாம் கொடுத்துப்பாங்க. இது வந்து பகலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஞ்சினால வெளியே ஏற்று வர வண்டிக்கு வந்து வெளியே ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. இதோ வந்து டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி டிஜிட்டல் அனலாக கொடுத்துப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர் ட்ரிப் ஏபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து ஓடோமீட்டர் வந்து நம்ம ஜீரோ பண்ண முடியாது. ட்ரிப் ஏபிங்கிறத நம்ம ஜீரோ பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்கோம்னு சொல்லி நம்ம ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் வந்து மினிமம் ஒரு லிட்டர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக லோ ஃபீல் இண்டிகேட்டர் காமிச்சு உங்களுக்கு. அது வந்து இன்டீரியர் கொடுத்துப்பாங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு 2 நிமிஷம் வேஸ்ட்டாக ஓடி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து ஒரு 60 செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் பிரேக்கை பிடிச்சி ஆக்சிடென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை அந்த ஆப்ஷன் வேணாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபீல் எக்கானமி கொடுத்துருப்பாங்க. இன்ஷியல் ஃபீல் எக்கானமி கொடுக்கும். இன்ஷியல் ஃபீல் எக்கானமினா உங்களுக்கு வந்து இருக்கிற பெட்ரோலுக்கு கரண்ட்டில் என்ன ஸ்பீடு போகிறீங்களோ அந்த எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் பார்த்துக்கலாம். அது ஆவரேஜ் ஃபீல் எக்கானமி இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்கோம் நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் இதில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எப்படின்னு வரும். அது வந்து இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ போகும் டிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு உட்காந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம். இது வந்து 5.1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் பஸ்ஸை வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஃப்ரெண்டில் வந்து ஹேண்ட்லாக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் ஹேண்ட்லாக் கொடுத்துருக்காங்க. வந்து வண்டியில் எங்கேயா பாலத்தில் மேலே ஏறிட்டீங்க இன்னும் ஃபோன் பேசுங்க வண்டி ரிவர்ஸ் இறங்காமல் இருக்கும். இல்லை குழந்தை முன்னாடி நிப்பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்சிடென்ட் கொடுத்தவங்க இந்த ஹேண்ட்லாக் வந்து போட்டுக்கலாம். அது இதில் ஒரு வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 எம்எம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டடிச்சு போகிறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. நம்ம சைட் ஸ்டாண்ட் சப்போஸ் எடுக்காமல் மறந்தாலும் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிச்சிருக்கும். ஸ்டாண்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதோட கிரவுண்ட் வேஸ் பார்த்தீங்கன்னா 163 mm இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கில் போது இன்ஜின் வந்து உங்களுக்கு எதுவும் ஈஸியாக தட்டாது உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 108 கிலோ இருக்கும். இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். இதோட சீட் லெங்க் பார்த்தீங்கன்னா 790 mm இருக்கிறதுனால உங்களுக்கு 3 பேர் ஃபேமிலியாக போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டியில் அந்த லெக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 380 mm இருக்கிறதுனால நீங்கள் லக்கேஜ் ஈஸியாக வச்சுக்கலாம். இதோட ஷீட் அண்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஹெல்மெட்டு அடிஷனல் திங்ஸ் எதுவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பற்றி உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து 3 ஸ்டெப் மோனோ அடிஷனல் சாக்கெட்ஸ் இருக்கும். அதனால் மேடு பலத்தவும் சஸ்பென்ஸ் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் வரும். ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட், கிரே 4 கலர் வரும். தேங்க்யூ.